Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். தொடர்ந்து அதிமுக புள்ளிகள் டெல்லிக்கு படையெடுக்கிறாங்க. என்ன அந்த ஒரு ரகசியம், என்ன ரகசியத்தை பேசிட்டு வரீங்க? அதிமுக டெல்லிக்கு போனாலே திமுகவும் திமுக சார் ஊடகங்களும் திமுக சார்பில்லாத மற்ற ஊடகங்களும் ரொம்ப பதற்றம் அடைகிறீங்க. அது ஏன் அப்படிங்கறத உண்மையிலுமே புரியல. அமித்ஷா அப்படிங்கிறவரை பத்தின பிம்பம் இந்த 11 வருஷங்களாக அங்க குஜராத் கலவரத்துல இருந்து எடுத்துக்கோங்க. அவரு ஒரு இந்திய அளவில் அறியப்பட்ட ஒரு அரசியல் தாதா. இல்ல அரசியல் தாதாவால் மிரட்டப்பட்டாரா எடப்பாடி பழனிசாமி? இல்ல அரசியல் தாதா என்ன பண்றாரு? இல்ல மிரட்டுறாரான்னு கேக்குறேன் சார். நீங்க அதாவது அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி மிரட்டினாரா? செங்கோட்டையன் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இருக்கிறதுலே சீனியர் மினிஸ்டர், ஒன் ஆஃப் தி சீனியர் மினிஸ்டர். பொதுச் செயலாளர்களுக்கும் அவருக்கும் இடையில இது ஒரு மிகப்பெரிய குடும்பம். அதிமுகங்கிறது மிகப்பெரிய குடும்பம். டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருந்ததுன்னா ரெண்டு பேருமே எக்ஸ்பீரியன்ஸ்ட். அவங்க ரெண்டு பேருமே ஒரே டேபிள்ல உட்கார்ந்து பேசக்கூடிய அளவுக்கான நட்பானவர்கள். இல்ல அதுதான் பிரச்சனை. அதிமுக அண்ணாமலையில ஒரு ஆளா சார்? மற்ற தொண்டர்கள்லாம் கொந்தளிக்கிறாங்க. ஐயோ மாத்திட்டா நான் கட்சியில இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க என்ன சார் அண்ணாமலையை விட கட்டுக்கதை கட்டுறீங்க? கட்டுக்கதை கட்டுவதில் அண்ணாமலை சிறந்தவரா சர்மா சிறந்தவரான்னு ஒரு பட்டிமன்றமே வைக்கலாம் போல இருக்கு. வணக்கம். வணக்கம். இப்போ அதிமுகவினுடைய முக்கிய புள்ளிகள் எல்லாருமே டெல்லி அடிக்கடி போறீங்க அப்படிங்கறதான் தமிழ்நாட்டில் அரசியல் ரீதியாக பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அண்மையில எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திச்சதா இருக்கட்டும், அதே மாதிரி செங்கோட்டையன் நிர்மலா சீதாராமனை சந்திச்சார் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி தொடர்ந்து அதிமுக புள்ளிகள் டெல்லிக்கு படையெடுக்கிறாங்க. என்ன அந்த ஒரு ரகசியம், என்ன ரகசியத்தை பேசிட்டு வரீங்க? அதிமுக டெல்லிக்கு போனாலே திமுகவும் திமுக சார் ஊடகங்களும் திமுக சார்பில்லாத மற்ற ஊடகங்களும் ரொம்ப பதற்றம் அடைகிறீங்க. அது ஏன் அப்படிங்கிறத உண்மையிலுமே புரியலை. இப்போ மீடியா எங்களுடைய பொதுச் செயலாளர் போனப்போ கூட்டணி உறுதியாகி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த திமுக சார்பாக ஊடகங்களில் பேசுகிற வாடகை வாய்க்காரர்கள் எல்லாருமே அதை பேசுனாங்க. போயிட்டாங்க, வந்துட்டாங்க, அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. சட்டமன்றத்திலே கூட அது ஒரு விவாத பொருளாக மாறியது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பயம், ஒரு அச்சம் இங்கே இருக்குது. அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி போயிடுவாங்களோ? இப்போ எலக்டோரல் பாலிடிக்ஸில் அப்படிங்கிறது இங்கே எல்லாமே கணக்கு தான், நம்பர்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ போன முறை எத்தனை தொகுதிகளில் அதிமுக எதன் காரணமாக வாய்ப்பு எழுந்தது, ஒருவேளை பாஜகவோட போயிருந்தால் நீங்கள் எந்தெந்த தொகுதிகளில் ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்லாம் திமுக கணக்கு போடும்போது போன முறையே அதற்கான நாடாளுமன்ற தேர்தல் நான் சொல்கிறேன் ஒரு வெற்றி வாய்ப்புகள் சில இடங்கள்ல இருந்துச்சு, மிஸ் ஆயிடுச்சு. அப்போ இந்த தடவை இவங்க சட்டமன்ற தேர்தலில் ஒரு வேலை ஒன்றா சேர்ந்தா ஜெயிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வருது, எல்லாத்துக்குமே வருது. அப்போ வரும்போது தான் என்னன்னா இவங்க எல்லாருமே அந்த பயத்தின் காரணமாக இப்படி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கன்னு மீடியா ஃபுல்லா ஒரு வாரமா கதறீங்க. மீடியாவுக்கு பயம் கூட இருந்துட்டு போகுது. எடப்பாடி பழனிசாமிக்கு நாங்க கூட்டணி குறித்து பேசணும் அப்படின்னு சொல்றதுக்கு எதுவும் எடப்பாடி பழனிசாமிக்கு பயம் இருந்ததா? ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா, இது மாதிரி கட்சியினுடைய அந்த கட்டிட திறப்பு விழா நான் ஏற்கனவே பண்ணிட்டேன், எப்படி இருக்குங்கிறது பார்க்கறதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி டெல்லி இறங்குனதுமே சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த அலுவலகத்துக்கு போயிட்டு அதிமுகனுடைய டெல்லி அலுவலகத்துக்கு போயிட்டு வெளியே வரும்போது கேட்குறாங்க, இது மாதிரி நாளைக்கு மத்தியானம் தான் போகிறேன், சும்மா அப்படியே பார்க்கறக்கு வந்தேன் அப்படின்னு மட்டும் சொல்கிறாரு. அதுக்கு பின்பாக தான் இந்த சந்திப்பானது நடைபெறுது. அதுக்கப்புறம் நான் முழுக்க நான் மக்கள் நலன் சார்ந்து தமிழ்நாடு பிரச்சனையை குறித்து தான் பேசினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இது அப்படியே அப்பட்டமாக வேற மாதிரி ஒன்று இருக்கே? இல்ல, ஒரு எதிர்கட்சி தலைவர் எப்பயுமே வெளிப்படையா எடப்பாடி பழனிசாமி பேசுவார் நான் நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியா அவரே கன்ஃபியூஷன் ஆகி வேற ஒரு நிலைப்பாடு, காலையில ஒண்ணு சாயந்தரம் ஒண்ணு அடுத்த நாள் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. இல்ல, இந்த ஒரு சந்திப்புக்கு இவ்வளோ பெரிய கோனா நோட்ஸ் போடுறதெல்லாம் தான் இன்னைக்கு மீடியாக்களோட வேலை. மீடியாக்களுக்கு என்னன்னா, அதிமுகங்கிற ஒரு கட்சி இந்த பேர் இயக்கம் இல்லைன்னா தினமும் விவாதம் நடத்த முடியாது சார். தொலைக்காட்சியில் பெரிய தொலைக்காட்சிகளில் விவாதம் நடத்த முடியாது. யூடியூப் சேனல்ஸ்க்கு அதிமுகவை விட்டால் இன்றைக்கி கண்டென்ட்டே கிடையாது. எங்கள் கட்சிக்குள்ளே என்ன நடக்குது, எங்கள் கட்சிக்கு வெளியே என்ன நடக்குது, இதை வச்சு தான் உங்கள் அத்தனை பேர்த்தோட வியூஸுமே போகுது. அதுதான் உண்மை. இப்போது நீங்கள் இந்த கேள்வியெல்லாம் எல்லா பத்திரிகையாளரும் கேட்குறீங்க. நேரு அவர்கள் போனார் போன மாதம். அப்புறம் அதுக்கு முன்னாடி நேரு போகிறதுக்கு முன்னாடி துரைமுருகன் அவர்கள் போனார். தங்கம் தென்னரசு மிக ரகசியமாக போயிட்டு வந்தார். செந்தில் பாலாஜி, 10 ரூபாய் செந்தில் பாலாஜி போயிட்டு வந்தார். இது எல்லாமே ஏதோ மிகப்பெரிய சாதனை மாதிரியும். அவங்க போனது லிட்ரலாக ஐயா எங்கள் மேலே இருக்கிற கேஸெல்லாம்
பார்த்துக்கோங்க, நீங்கள் என்ன எவ்வளோ அமௌண்ட் கேட்குறீங்களோ அதை நாங்கள் கொடுத்துட்றோன்னு ஏதோ ஒரு சமரசத்துக்காக போயிட்டு வராங்க. சரி, ஓகே. இல்லைங்க, திமுக பாஜகவோட ஏதோ சமரசம் பேசுவதற்காக இது மாதிரி கேஸ் எல்லாம் போடாதீங்க, இடி விட்டெல்லாம் மிரட்டாதீங்க அப்படிங்கறக்காக நீங்க சொன்னது மாதிரி அப்படி போயிருக்காங்கன்னு வச்சுப்போம். அப்போ நீங்க அதுக்காக போல இல்ல, நீங்க கூட்டணிக்காக தானே போனீங்க. இல்லை, நீங்கள் பொதுவாக வந்து தேர்தல் அரசியலில் கூட்டணிங்கிறது இன்னைக்கு தமிழக தேர்தலில் மிக முக்கியமான ஒரு இடம் சார். அதை வந்து எல்லாருமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க. இப்போ பாஜக அண்ட் அதிமுக கூட்டணி வருது வரல அப்படிங்கிறது செகண்டரி. பட் இன்னைக்கு திமுகங்கிற ஒரு கட்சி கூட்டணியோட ஒரு 14 கட்சிகளோட கூட்டணியில் இருந்த ஒற்றை காரணத்தினால தான் அது அதிமுகவை விட ஒரு 2 லட்சம் ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கி அது ஆட்சியில் இருக்குது. சரிங்களா? அப்போது இங்கே ரொம்ப முக்கியம், இன்னைக்கு தமிழ்நாட்டில் கூட்டணி அப்படிங்கிறதும் அந்த கூட்டணியில் யார் ரொம்ப பலம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள், யாரோட ஓட் ஷேர் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒட்டுமொத்த தமிழக மக்களோட, அந்த கூட்டணி கட்சிகள் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழக மக்களோட நலன் அப்படிங்கிறதே நிர்ணயிக்கப்படுது. இப்போ இந்த 14 கட்சிகள் கூட்டணியில் இருக்காங்க, இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ அவர்களோடு ஒரு பட்டியல் சமூகத்துக்காக போராடுகிற கட்சியாக விசிக அவங்க கூட இருக்குது. இப்போ இந்த திமுகவோட ஆட்சியில் பட்டியல் சமூகத்தின் மீது நடத்தப்பட்ட வன்முறைகளை, கொலைகளை திருமாவளவன் எந்த இடத்துலையும் எதிர்த்தே அதை கேட்கல. சரிங்களா? இன்னைக்கு சாம்சங் மாதிரியான மிகப்பெரிய தொழிற்சாலைகள், தொழிலாளர் நலன் இதெல்லாமே பாதிக்கப்பட்டு இருக்கு. அப்போ அந்த இடத்துல தொழிலாளர் நலன், வர்க்க நலன்னு பேசுகிற 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுமே அமைதியாக இருக்கின்றன. அப்போது ஒரு கூட்டணி அப்படிங்கிறத சேர்ந்துட்டு அந்த மெயின் கட்சியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே அமைதியாக போகிறாங்க இல்லையா? அப்போ அந்த இடத்துல தான் ஒரு கூட்டணி கட்சி எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு திமுக கூட இருக்கின்ற அந்த 14 கட்சிகளுமே ஒரு உதாரணமாக இருக்கின்றது. சரிங்களா? அப்போ அந்த இடத்துல அதிமுக யாரோட கூட்டணி வைக்கிறது, ஏன் அந்த கூட்டணி, அது அதிமுகங்கிற கட்சி தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு கிடையாது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். பத்திரிகையாளர்கள் நீங்கள் அதிமுகவை அழிக்கிறோம் என்று நினைத்து கொண்டு அதிமுகவை நம்ம டேமேஜ் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு, பத்திரிகையாளர்னா நான் சர்மாவை மட்டும் சொல்லலை, இந்த ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இன்னைக்கு உருவாகி இருக்கின்ற இந்த டேபிள் ஜேர்னலிசம் செய்கின்ற இந்த ஒரு நாள் முதல்வர் மாதிரி திமுக ஆட்சி காலத்தில் உருவான இந்த திடீர் குபீர் பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள்ல, பத்திரிகையாளர் மணிசார் பாஷையில சொன்னோம்னா அறிவாலய அல்சேஷன்கள் இருக்கிறார்கள்ல, அந்த அறிவாலய அல்சேஷன்களுக்காக அது சொல்லிக் கொள்கிறோம். என்ன அப்படின்னா, நீங்கள் அதிமுகவை வந்து இந்த கூட்டணியை வச்சு அதனுடைய ஒட்டுமொத்த ஒரு மிகப்பெரிய அந்த ஆலமரம் போல நிற்கின்ற அதனுடைய வீரியத்தை நீங்கள் அழித்து விடலாம் என்று அதிமுக பாஜக அதிமுக பாஜக அதிமுக பாஜக என்று சொல்லிட்டே இருக்கீங்க இல்லையா? அந்த அதிமுக தான் பாஜகவோடு கூட்டணியில் இருந்தபோது இந்த தமிழகத்துக்கு 11 மெடிக்கல் காலேஜ் சார், இந்தியாவில் எவருமே பண்ணாத சாதனை, எந்த முதல்வருமே பண்ண முடியாத சாதனை, 11 மெடிக்கல் காலேஜ் உங்களுக்கு வாங்கி கொடுத்தது தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக. காங்கிரஸோடு திமுக கூட்டணியில் இருந்தபோது டிஆர் பாலு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வர்றாரு, ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நாங்கள் அமல்படுத்துகிறோம்னு. ஒட்டுமொத்தமா அங்க கிராம மக்கள், ஒட்டுமொத்த தஞ்சாவூர்லயும் கிராம மக்கள் வந்து ஒரு 10-15 கிராம மக்கள் வந்து 100 நாள் 200 நாளுக்கு மேல ஒரு கிட்டத்தட்ட வருஷ கணக்குல அவங்க போராடினதுக்கு பிறகு இந்த பாஜகவோடு அதிமுக கூட்டணியில் இருந்து கொண்டுதான் உங்களுக்கு அதை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மாற்றி கொடுத்தது. அப்ப நம்ம யாரு கூட இருக்கிறோம், என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிறது முக்கியம். நீங்க கம்யூனிஸ்ட் உங்க கூடயே தான் வச்சிருக்கீங்க. திமுக ஒரு பட்டியல நலன் காக்குகின்ற கட்சியை உங்கள் கூட தான் வைத்திருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் மக்களுக்கு என்ன செய்து கழித்தீர்கள்? பட்டியல் மக்கள் தினம் கொல்லப்படுறான் சார். இன்னைக்கு நீங்க வந்து சவுத் சைடு போனீங்கன்னா தினம் ஒருத்தன் வெட்டி கொல்லப்படுறான், அவன் வீட்டுக்குள்ள போய் வெட்டி கொல்லப்படுறான், பைக் ஓட்டினான்னு ஒருத்தன் வெட்டுறாங்க, ஸ்கூல்ல நல்லா படிச்சான்னு வெட்டுறாங்க, கபடி விளையாண்டான்னு வெட்டுறாங்க. நீங்க கூட இருந்துட்டு திமுக கூட்டணியில இருந்துட்டு என்ன கழிச்சிங்க? இல்ல அவங்க என்ன பண்றாங்கிறது மக்கள் இல்ல நீங்க அது மக்கள் பாக்குறாங்க. அதிமுக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை எல்லாம் வந்து எழுப்பி அவங்களெல்லாம் விட நாங்க தான் பெரிய ஆளுன்னு சொல்லி காட்டலாம். ஆனா அதிமுகவும் அந்த மாதிரி பெருசா காட்டுற மாதிரி தெரியல. அப்படின்னு இருக்கும்போது அப்போ கூட்டணி குறித்து அல்லது வந்து அதிமுகல என்ன பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னு தானே எல்லாரும் பேசுவாங்க. இல்ல நீங்க அதாவது நீங்க பேச நீங்க வந்து தினம் அதான் சொல்றேன், அதிமுகங்கிற ஆலமரம் இல்லைன்னா இன்னைக்கு இந்த திடீர் குபீர் பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் கேமரா முன்னாடி வேலையே கிடையாது. அப்ப இந்த அறிவாலய அல்சேஷன்களுக்கு ஒரே நோக்கம் அதிமுகன்னு சொல்லி அவங்கள பத்தி நெகட்டிவா பேசி நம்ம ஏதாவது பண்ணிட முடியுமா? அப்பதான் நமக்கு அந்த எலும்பு துண்டை திமுக அறிவாலயத்திலையும் அங்க சபரீசன் அவர்கள் பெண் நிறுவனம் வழியாகவும் நமக்கு அந்த எலும்பு துண்டை வீசிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம பொறுக்கி தின்னுட்டே இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி மக்கள் நலனின் அக்கறை இல்லாத இந்த திடீர் குபீர் ஜேர்னலிஸ்டுக்கு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா, தமிழ்நாட்டில் அதிமுக என்கின்ற கட்சி
இருக்கின்ற வரைதை அது ஒட்டுமொத்த தமிழர் நலனும் பாதுகாக்கப்படும். திமுகங்கிற ஒரு கட்சி இது வரைக்கும் அது அதிமுகவை போல் தொடர்ந்து 13 வருஷங்களோ இல்ல தொடர்ந்து 10 வருஷங்களோ அது ஆட்சியில் இருந்தது கிடையாது. அப்ப அதிமுகங்கிற ஒரு கட்சி மக்கள் நம்புகின்ற காரணத்தினால்தான் தொடர்ந்து கன்சிக்யூட்டிவா 2 வருஷம் 2 டேர்ம் இருங்கன்றாங்க. இப்பயும் பெரிய ஓட்டு வித்தியாசத்துல எல்லாம் நாங்க அவங்க ஒன்னும் ஆட்சி அமைத்த விடவில்லை. அப்போ அந்த இடத்துல திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அதுதான் டிஃபரன்ஸ். நாங்கள் மக்களுக்காக மக்களோடு நிற்கிறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்த திமுக வேஷம் போடுது இல்லையா, இப்போ அதிமுக ஆட்சி காலத்துல ஓய்வூதிய திட்டம் கேட்டு ஆசிரியர் பெருமக்களோ ஜாக்டோஜியோ போராடுது அப்படின்னா, நீங்க அங்க ஸ்டாலின் போய் அங்க உட்காந்து அவங்க கூட உட்காந்து நாங்கள் உங்களுக்கு எல்லாமே செய்து கொடுப்போம், நீங்க கேட்கறதெல்லாம் நாங்க செய்து கொடுப்போம். அந்த பக்கம் யாராவது நர்ஸ், இந்த டெம்பரவரி நர்ஸ் வேலை பார்க்க போராட்டம் பண்றாங்கன்னா அவங்க பக்கம் போய் நின்று நாங்க உங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு அப்போ நீங்க என்னன்னா, திமுக திட்டுத்தனம் பண்ணுது, பொய் பேசுது, நாடகம் பண்ணுது, மக்களை ஏமாற்றுகிறது. அதையே நீங்க அதிமுக காரணம் பண்ணணும்னா அதிமுகன்னு ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்கு சார். நீங்க போராட்டம்ன்றது ஸ்டாலின் பண்ணிக்கின்ற அந்த ஏமாற்று போராட்டம். கனிமொழி அம்மையார் என்ன பேசுனாங்க, டாஸ்மாக் அத்தனையும் நிறைய வந்துருச்சு, தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அப்படியே அதிகமாயிட்டாங்க. இப்ப இந்த 4 வருஷம் என்ன நடக்குது? நீ 1000 ரூபாய் அந்த பெண்களுக்கு கொடுத்துட்டு அந்த ஒட்டுமொத்த 1000 ரூபாய் அவங்க கணவர் வழியாகவோ பிள்ளைகள் வழியாகவோ ஆண்கள் வழியாக கொண்டு போய் டாஸ்மாக்ல சேர்த்து விடுறீங்க. நீங்க சொல்றது எல்லாமே மக்கள் பிரச்சனை. நான் கேட்கறது என்னன்னா, அதிமுகவினுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாரும் டெல்லி போறாங்க. அமித்ஷா வெளிப்படையா ஆமா கூட்டணி சம்பந்தமா பேசிட்டு இருக்கோம், கூடிய விரைவில் அதுக்கான அறிவிப்பும் வரும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமிகிட்ட கேட்கும்போது, நான் தமிழ்நாட்டு நலன் சார்ந்து மட்டும்தான் பேசினேன், கூட்டணிங்கிறது அப்பப்போ மாறுபடும், திமுக மாதிரி நாங்க கூட்டணியெல்லாம் வைக்க மாட்டோம், நாங்க கூட்டணிங்கிறது தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் அமைக்கப்படக்கூடிய ஒரு கூட்டணியா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ ஒரு வெளிப்படைத்தன்மை இந்த இடத்துல என்னவா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்ப அமித்ஷாவால சொல்ல முடியுது 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லி. ஆனா எடப்பாடி பழனிசாமி அதை பத்தி பேசவே மாட்டேங்கிறாரு. சார், ஹூ இஸ் அமித்ஷா? அமித்ஷா அப்படிங்கிறவரை பத்தின பிம்பம் இந்த 11 வருஷங்களாக அங்க குஜராத் கலவரத்துல இருந்து எடுத்துக்கோங்க, நீங்க இங்க இந்தியாவில் என்னமாக உருவாக்கப்பட்டிருக்கு? அவரு ஒரு இந்திய அளவில் அறியப்பட்ட ஒரு அரசியல் தாதா, அப்படிதான் சொல்ல முடியும். சரிங்களா? அரசியல் தாதாவால் மிரட்டப்பட்டாரா எடப்பாடி பழனிசாமி? இல்ல, அரசியல் தாதா என்ன பண்றாரு? இல்ல மிரட்டுறாரான்னு கேக்குறேன் சார். நீங்க அதாவது அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி மிரட்டினாரா சார்? நீங்க மிரட்டுற அளவுக்கு அதனாலதான் எதுவும் பேசாம இருக்காரா? தமிழ்நாட்டில் அதிமுகவை மிரட்டுகிற அளவுக்கு தகுதி வாய்ந்த ஒரு கட்சியாக இந்திய அளவில் யாரும் இல்லை. வெதர் இட் இஸ் காங்கிரஸ் ஆர் பிஜேபி, இவங்க 2 பேர்த்துக்குமே அதிமுகவை மிரட்டுகின்ற அளவுக்கு யோக்கியதையும் கிடையாது, அருகதையும் கிடையாது, தகுதியும் கிடையாது. ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்த காலகட்டம் வரைக்கும் மோடி நீங்கள் ஊதி ஒரு பெருக்கப்பட்ட ஒரு பெரிய பிம்பம்னாலும் அந்த உங்க மோடிஜி ஜெயலலிதா அம்மையார் வீட்டுக்கு போயஸ் கார்டன் பார்த்துட்டு போற ஒரு தலைவராக தான் இருந்தார். ஜெயலலிதா அம்மையார் எந்த இடத்துலையும் எங்கேயும் போய் மோடியை சென்னையில் சந்தித்தது கிடையாது. அந்த புரோட்டோகாலுக்காக அவங்க ஏர்போர்ட்ல போய் பார்ப்பாங்க, அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருந்த ஒரு அதிமுகங்கிற ஒரு கட்சியை நீங்க அமித்ஷா கூப்பிட்டு மிரட்டினார்னா, ஹூ இஸ் அமித்ஷா? மற்றவங்களுக்கு வேணா அவர் பெரிய கில்லாடியா இருக்கலாம் சார். அதிமுகங்கிற ஒரு மிகப்பெரிய ஆலமரத்துக்கு தொண்டர்களை, இங்க பணத்தை பேஸ் பண்ணி கட்சி இல்லை, தொண்டர்களை பேஸ் பண்ண கட்சி இது. அதனால நீங்க சும்மா அதான் சொல்றேனே, இந்த அறிவாலய அல்சேஷன்கள் தான் இந்த மிரட்டினாங்க, உருட்டினாங்க, பணிஞ்சிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க. திமுக காரனுக்கு காலில் விழுகிறது அமித்ஷா காலுக்கு. அவங்க காரியாகணும்னா அது அமித்ஷா காலா இருந்தா என்ன, நிர்மலா சீதாராமன் காலா இருந்தா என்ன, எந்த காலம் விழுந்து தங்களுடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்படணும்னு நினைச்சிட்டு வருவாங்க. இல்ல, இப்போ ஒருவேளை அமித்ஷா சொல்றத எடப்பாடி பழனிசாமி கேட்கல, அதன் காரணமாக செங்கோட்டையன் டெல்லி போறாரு, அப்படி புரிஞ்சுக்கலாமா? இல்ல, நீங்க இப்போ இந்த கதைகள் ஜெயலலிதா அம்மையார் இல்ல உண்மையா அப்படிங்கிறது 2000 இல்லாம இப்போ எடப்பாடி பழனிசாமி போயிட்டு வந்துட்டாரு, செங்கோட்டையன் ஏதோ நிர்மலா சீதாராமனை சந்திச்சதா செய்திகள் வந்துகிட்டு இருக்கு, திரும்ப 2வது முறை அவர் போறாரு அப்படின்னு ஒரு செய்தி வருது. இதுல எது உண்மை பொய்ங்கிறது ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கு. இப்போ அதிமுக இதுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும், அல்லது செங்கோட்டையன் டெல்லி தொடர்பா கேட்கும் போது அவர் எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் சொல்றாரு. அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் ஒரு மோதல் போக்கு உருவாயிருக்கா அப்படிங்கிற இத்தனை கேள்விகள் இருக்கேன். சரி, இப்போ போன வாரம் 10 நாளைக்கு முன்னாடி எங்களுடைய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுக்கும் பொதுச் செயலாளருக்கிடையே பிரச்சனைன்னீங்க. அவங்க 2 பேரும் சட்டமன்றத்தில் பேசுவதை பார்த்தோன்னே ஒருத்தர் பேசி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தோன்னே சிரிச்சுக்கிட்டோன்னே ஒன்றும் பிரச்சனை இல்லை போல இருக்கு அப்படின்றீங்க. அப்போ என்னன்னா, 2016 இருந்து இந்த நொடி வரை அதிமுக மீது கட்டவிழ்த்து விடப்படுகின்ற கட்டு கதைகளை பற்றி ஒரு புக் எழுதுனா அது இவ்வளோ பெருசு வரும் சார்.
அவ்வளோ ஏகப்பட்ட கதைகள். நம்ம ஊர்ல தமிழ்நாட்டில் ஜேர்னலிஸ்ட்டுங்களை விட கதை சொல்றவங்க தான் எனக்கு நிறைய பேர் ஆயிட்டாங்க. இல்லை, நான் எதுக்காக கேட்குறேன்னா, இப்போ செங்கோட்டையன் பற்றி எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்குறாங்க, இது மாதிரி டெல்லி போயிருக்காரு அப்படின்னு சொல்லி. அது அவர்கிட்ட போய் கேளுங்க, எனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. அப்போ என்ன அந்த இடைவேளை என்னவா இருக்கு? இப்போ டெல்லி ஒரு அதிமுகவினுடைய முக்கிய மூத்த தலைவராக இருக்காரு, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு, அவர் டெல்லி போறாரு அப்படின்னா இந்த தகவலை எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்லாமல் இருந்திருப்பாரா என்ன? இல்லை, இப்போ நீங்கள்லாம் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா, எங்களுடைய முன்னாள் அமைச்சர் அவர்கள் டெல்லி போனார், அமித்ஷா எப்போதும் வந்து ஒரு நாடகத்தை நடத்துவார் எல்லா ஸ்டேட்லேயும், அந்த நாடகம் தமிழ்நாட்டிலும் அரங்கேற வேண்டும் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் ஆசைப்படுறீங்க. அப்போ அந்த ஆசைக்கு நீங்கள் எழுதுகின்ற அந்த கற்பனை கதைக்கு சரியான கண்டென்ட் கிடைச்சிருச்சுன்னா ஓகே, நம்ம யோசிச்சதெல்லாம் கரெக்டான கதை. ஆசையாகவும் இருக்கலாம், ஊடக ஆசையாக கூட இருக்கலாம். அந்த ஆசையெல்லாம் வந்து பொய்த்து போகக்கூடிய அளவுக்கு நம்ம ஒன்று பேசிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒரு உண்மையை சொல்லிட்டோம்னா அது எல்லாமே ஆசை எல்லாமே நிராசையாக போயிடும். அதுதான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, மீடியா யோசிக்கிறதுக்கும் அறிவாலய அல்சேஷன்கள் யோசிப்பதற்கும் மற்றவர்கள் நடுநிலையாளர்கள் யோசிப்பதற்கும் தீனி போட்டு கொண்டிருப்பது எங்கள் பொதுச் செயலாளரோட வேலையும் கிடையாது, எங்கள் அமைச்சரோட வேலையும் கிடையாது. சரிங்களா? நீங்கள் ஒரு உள்கட்சிக்குள்ளே பிரச்சனைன்னு நீங்கள் மீடியா எழுதி அது ஒரு வியூஸ் போகிறதுனா போய்க்கோங்க, உங்கள் பத்திரிக்கை ஒரு 1000 காப்பி எக்ஸ்ட்ரா விற்கிதுன்னா விற்றுக்கோங்க. ஆனால் இதன் மூலமாக நீங்கள் என்ன நிரூபிக்க போகிறீங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது எல்லா பத்திரிகையாளர்களுக்கும். இதன் மூலமாக நீங்கள் என்ன நிரூபிக்க போகிறீங்க? உள்கட்சியில் பிரச்சனை, அதிமுகக்குள்ளே இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னா சரி, இனிமேல் அப்படிலாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ செங்கோட்டையன் வந்து என்ன மனநிலை இருக்காருன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இல்லை, என்ன மனநிலைமையில இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒரு தடவை போயிட்டு வந்து அதிமுக பாஜக கூட்டணி வரணும்னு நினைக்கிறாரா, வர வேண்டாம்னு நினைக்கிறாரா? ரெண்டாவது, எடப்பாடி பழனிசாமியும் செங்கோட்டையனும் அண்மை காலமாக சந்திக்கிறது இல்லை, பேசிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பேசப்பட்டிருக்கு. இப்போ சட்டப்பேரவை நடந்துட்டு இருக்கு. எப்பெல்லாம் வந்து எல்லா எம்எல்ஏக்களையும் கூப்பிட்டு அந்த விவாதத்துக்கு முன்னாடி எம்எல்ஏக்கள் எல்லாம் பேசிப்பாங்களோ அந்த நிகழ்வில் செங்கோட்டையன் பங்கேற்க மாட்டேங்கிறார் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து சட்டப்பேரவை செய்தியாளர்கள் நிறைய பேர் எல்லா தொலைக்காட்சி செய்தியாளரும் சொல்கிறாங்க. அப்போது இவங்க 2 பேருக்குமான அந்த டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் என்னவா இருக்குது அப்படிங்கிற இத்தனை கேள்விகளுக்கெல்லாம் வந்து அதிமுக தரப்புலேருந்து யாராலையுமே பதில் சொல்ல முடியலையே. சார், கட்சிக்குள்ள வந்து அவர் செங்கோட்டையன், முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இருக்கிறதுலே சீனியர் மினிஸ்டர், ஒன் ஆஃப் தி சீனியர் மினிஸ்டர்ஸ். பொதுச் செயலாளர்களுக்கும் அவருக்கும் வந்து இடையில இது ஒரு மிகப்பெரிய குடும்பம். அதிமுகங்கிறது மிகப்பெரிய குடும்பம். டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருந்ததுன்னா 2 பேருமே எக்ஸ்பீரியன்ஸ்டு. அவங்க 2 பேருமே ஒரே டேபிளில் உட்காந்து பேசக்கூடிய அளவுக்கான நட்பானவர்கள். இல்ல, அதுதான் பிரச்சனை. ஊடகங்கள் இது விவாதிப்பாங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும், செங்கோட்டையனுக்கும் தெரியும். ஆனா அதை வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போறாங்கன்னா அப்போ 2 பேரும் உட்கார்ந்து பேசி ஏதோ சமரசம் ஆகலை, அப்போ இது அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும், அதனால நம்ம டெல்லி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவர் டெல்லி போயிட்டு வராரா? சார், இப்போ இது என் வீட்டு பிரச்சனை. என் வீட்டு பிரச்சனைக்கு வெளியில் இருக்கவங்க வந்து என்ன எங்களுக்கு சமரசம் செஞ்சு வைக்க முடியும்? யாராக இருந்தாலும் அவங்கவுங்க வீட்டு பிரச்சனையை அவங்கவுங்களுக்கு சால்வ் பண்ணிக்க தெரியும். நாங்கள் 31 வருஷம் ஆட்சியில் இருந்தவர்கள். ஆட்சி எப்படி செய்யணும், நிர்வாகம் எப்படி செய்யணும், உள்கட்சி பிரச்சனை வந்தால் எப்படி சால்வ் பண்ணிக்கணுங்கிறது எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு எதுக்கு வெளியிலிருந்து ஒரு தேர்ட் பர்சன் வந்து எங்களுக்கு இன்டர்மீடியேட் பண்ணோம்? அந்த அவசியம் எதுவும் கிடையாது. அதிமுகங்கிறது 1 கோடி மக்கள் சேர்ந்த ஒரு கட்சி, 2 கோடி மக்கள் சேர்ந்த கட்சி அப்படின்னு சொல்லி நீங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அதிமுகங்கிறது முழுக்க முழுக்க என்னோட கட்சி அப்படிங்கிற இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமி நகர்ந்துட்டாரு அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்கல்ல. இல்லை, சர்மா எங்கிட்ட இருந்து வாங்க வேண்டிய ஒரு ஆன்சர்னு என்ன நினைக்கிறேன்? ஆமாம் சார், எங்கள் கட்சிக்குள்ள ஒரே பிரச்சனை சார், அமித்ஷா வந்து தான் சார் எங்களுக்கு தீர்த்து ஒண்ணும் இந்த ஒண்ணுக்கு ஏங்க சார், அதிமுகவுக்கு அண்ணாமலையெல்லாம் ஒரு ஆளா சார்? அதிமுகவுக்கு அண்ணாமலையெல்லாம் ஒரு ஆளா? ஹூ இஸ் அண்ணாமலை? ஒரு மாநில தலைவர், பாஜக மாநில தலைவரா இருக்காரு. அவரையெல்லாம் ஏன்டா மாநில தலைவர் மாத்த போறாங்கன்னு சொன்னானே தொண்டர்கள்லாம் வந்து கொந்தளிக்கிறாங்க. ஐயோ மாத்திட்டா நான் வந்து கட்சியில இருக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க என்ன சார் அண்ணாமலையை விட கட்டுக்கதை கட்டுறீங்க? கட்டுக்கதை கட்டுவதில் அண்ணாமலை சிறந்தவரா சர்மா சிறந்தவரான்னு ஒரு பட்டிமன்றமே வைக்கலாம் போல இருக்கு சார். அண்ணாமலைங்கிறவர் யாரு? அவர் ஏற்கனவே RSSல ட்ரைனிங் எடுத்துட்டு வந்தவரா? அவர் IPS ஆஃபீஸர், முன்னாள் IPS ஆஃபீஸர். ஏதோ ஒரு கணக்கு வழக்கில் கொண்டு வராங்க, அவர் இங்கே வந்து அவர் ஒரு தலைவராக போட முடியும் அப்படின்னு. அவர் தலைவர் பதவிக்கு லாய்க்கே இல்லாத ஆளுன்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. அப்புறம் அவரோட டேர்மும் முடியுது இல்லையா? முடிஞ்சிருச்சு, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. திருப்பி எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அவங்க கட்சி, அது அவங்க பிரச்சனை. அவங்க வந்து அதை மாற்றுறாங்க, மாற்றாமல் போகிறாங்க. அந்த கட்சி தமிழ்நாட்டில் இருக்குது, நாசமாக போகுது, அது அவங்க பிரச்சனை.
அதுக்கும் அவர் அங்கே மாத்துறாங்களாம். அடுத்து நயினார் நாகேந்திரன் வருவார், அடுத்து வானதி சீனிவாசன் வருவார், மீண்டும் தமிழிசைக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுமா, இல்லை பொன்னாரைய வருவாரா, இதெல்லாம் பத்திரிகைகள் அவங்க ஒரு சோழியை உருட்டி போட்டு அவங்க ஒரு ஜாதக குறிப்பு எல்லாத்துக்கும் எழுதிக்கிட்டு இப்ப யார் வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு கொஞ்சம் இணக்கமான தலைவரா இருப்பாங்க அப்படின்னு அதிமுக ஒரு கணக்கு போட்டிருக்கோம்ல. நயினார் நாகேந்திரனா அல்லது வானதி சீனிவாசனா அல்லது இன்னும் பொன் ராதாகிருஷ்ணனா, இன்னும் நிறைய லிஸ்ட் அவுட் பண்றாங்க. அவங்கெல்லாம் வந்து அதிமுக பாஜக கூட்டணி அமைவதற்கு ஒரு நல்ல ஒரு சுமூகமான ஒரு சூழல் இருக்கும் அப்படின்னு பேசப்பட்டு இருக்கு. அதே சமயத்தில் செங்கோட்டையன் வர அங்கே போயிருக்காரு, எடப்பாடி போதாதுன்னு பார்த்தாம அவரும் வேற போயிட்டு வர்றாரு அப்படின்னா அப்போ சம்திங் ஏதோ நடக்குது அப்படின்னு தானே எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. அதாவது என்னன்னா, நமக்கு இந்த சீரியல் சினிமாலாம் வரும்ல, இப்போ ஒரே டைப் ஆஃப் சீரியலை பார்த்தோன்னே நமக்கு அடுத்து ஒரு சீரியல் வரும் தொலைக்காட்சியை நம்ம பார்க்கும்போது. அப்போ இதோட ட்விஸ்ட் பாயிண்ட் இப்படி தான் இருக்குமோ, இப்படி தான் இருக்குமோ, இப்படி தான் இருக்குமோன்னு நம்மளே வந்து யூகிக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி தான் பிஜேபிங்கிற கட்சி அடுத்த ஸ்டேட்டுக்குள்ளே போய் இப்படிலாம் தான் அவங்க வந்து கதையை எழுதிட்டு அவங்க ஆட்சியை பிடிக்கிறாங்க. அந்த பின்வாசல் வழியாக போகிறது தான் அவங்களோட ஸ்டைல். அப்போது பிஜேபி எல்லா இடத்துலையும் பின்வாசல் வழியாக போய் பழக்கப்பட்டதுனால மகாராஷ்டிராவில் அப்படி தான் போயிருக்குது. ஆல்மோஸ்ட் அவங்க நுழைஞ்ச எல்லா இடமும் அப்படி தான் போயிருக்காங்க. அப்படிங்கும்போது இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் வந்து 2016 இந்த ட்ராமாவை நடத்துறதுக்கு அவங்க ட்ரை பண்ணி தோற்று போயிட்டாங்க. இப்போ தோற்று போனோடனே நீங்கள் என்னென்னா, உடனே வந்து செங்கோட்டையன் அவர்கள் போயிருக்காங்க, அதனால திருப்பி வந்து அவர் ஓபிஎஸ் ஆவாரா, இப்படியெல்லாம் தானே பத்திரிகைகள் எழுதுறீங்க. செங்கோட்டையன் அவர்கள் ஓபிஎஸ் ஆகிடுவாரா, சசிகலா அம்மையார் ஆகிடுவாரா, அப்புறம் இவங்க எல்லாருமே வந்து இன்னொரு கேள்வி கேட்காம மறந்துட்டீங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்து கட்சிக்குள்ளே சேர்ப்பீங்களா பழையபடி? இல்லை, இதெல்லாம் வந்து ரொம்ப எங்களுக்கே வந்து என்னன்னா, இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றதுங்கிற மாதிரியான யூஸ்வலாக கேட்கப்பட ஒரு கேள்வி. திரும்ப ஆனால் எங்கள் பொதுச் செயலாளர் பொறுமை இழக்காமல் இனிமேல் அவங்கள கட்சிக்கு வரதுக்கு சான்ஸே இல்லைங்கன்னு சொல்லிட்டாரு. இப்போ முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் போயிருக்காரு, டெல்லி போயிருக்காரு அப்படின்னா இந்த கத்திரிக்காய் முத்தினா கடத்தருக்கு வந்து தானே ஆகும். அப்போ அது என்னைக்காவது இருந்தாலும் ஒரு நாள் வந்து ஒருவேளை நீங்கள் எல்லாம் யூகிப்பது போல இதுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய கதை இருக்குது, இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படின்னா அது என்னைக்காவது ஒரு நாள் மீடியாவுக்கு முன்னாடி வந்து தான் ஆகும், உண்மை வெளியே வந்து தான் ஆகும். ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ எந்த விஷயங்களும் அங்கே நடக்கல, அது மட்டும்தான் உண்மை. ஏன்னா ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது அப்படின்னா இந்நேரம் அது வெடிச்சு வெளியே வந்து அது எல்லா ஊடகங்களாலும் சித்தரிக்கப்பட்டு இருக்கும். ஒரு திரியாத பார்க்கலாம்ல சார். நீங்க திரியா பாருங்க, நீங்க எல்லாம் மெழுகுவர்த்தியா இருந்து அதை பத்த வைங்க, இல்ல பெட்ரோல் குண்டை வீசி பாருங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா அதிமுகக்குள்ள எதுவும் நடக்காது. அதுதான் எண்ட் ரிசல்ட். நீங்க இந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன கதை வசனம் வேணாலும் எழுதுங்க. ஏன்னா ஏற்கனவே ஏன் வந்து நான் உங்கள்கிட்ட இதை இவ்வளோ டீட்டெயில்டா கேட்கறேன்னா, நீங்க ஒரு பத்திரிகையாளரும் இருந்திருக்கீங்க, இப்போ அதிமுகவில் பயணிக்கிறீங்க, என்ன மாதிரி ஊடகங்கள் வந்து சில விஷயங்களை பேசுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்போ எடப்பாடி பழனிசாமியை மாத்திட்டு செங்கோட்டையனை வந்து அந்த இடத்துல அதிமுக பொதுச் செயலராகவோ அல்லது முதல்வர் வேட்பாளராகவோ அறிவிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு 2026 அப்படின்னு ஒரு விவாதம் கிளம்புது. எங்க கட்சியிலே இருக்காரு அமித்ஷா. எங்க பொதுச் செயலாளரை எங்க சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் அமித்ஷா கையில இருக்கா, மோடி கையில இருக்குதா, பாஜக கையிலயா இருக்குது? சார், எங்க தொண்டர்கள் அதை டிசைட் பண்ணுவாங்க சார். ஏற்கனவே எல்லாரும் ஒன்றிணையணும் அப்படிங்கறதான் அதிமுக. நான் திரும்ப கேக்குறேன், அதை வந்து எடப்பாடி பழனிசாமி தடுக்க பார்க்கிறார் அப்படிங்கறதுதான் பேசுபொருள். அதே அவரே ஒப்புக்கொள்றாருல. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, சசிகலாவோ டிடிவி தினகரனோ அல்லது ஓபிஎஸ்ஓ அவங்களெல்லாம் கட்சியிலெல்லாம் சேர்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் வெளிப்படையாக சொல்றாரு. அவங்க வந்து நான் எதையும் விட்டு கொடுத்துட்டு வர்றதுக்கு தயாரா இருக்கேன்னு சொல்லி ஓபிஎஸ் வந்து சொல்றாரு. அப்போ கேசி பழனிசாமி ஒரு பக்கம் வந்து வழக்கு போட்டிருக்காரு, அது ஒரு பக்கம் வந்து போய்கிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி சுத்தி பல்வேறு பிரச்சனைகள் உருவாயிட்டே இருக்கு. அதுக்கு அவரே காரணமாகறாரு அப்படிங்கிற ஒரு இந்த பிரச்சனைலாம் நேற்று முளைச்சதா, இந்த நேற்று வந்த பிரச்சனையா, போன வாரம் வந்த பிரச்சனையா? இது வருஷக்கணக்கில் இந்த படம் ஓடிட்டு தானே சார் இருக்கு. வருஷக்கணக்கில் இந்த படம் ஓடுது, ரிசல்ட் எதுவும் கிடைச்சதா அவங்களுக்கு? இப்போ ஒரு 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு முன்னாடி இவர்களெல்லாம் கட்சிக்குள் வந்து விடுவார்கள் அப்படின்னு இதே மாதிரி ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணி டிவி உட்காந்து எல்லாரும் கோவினாங்க. ஏதாவது நடந்துச்சா? ஒன்றுமே நடக்கல. அப்போ என்னன்னா, ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு நேரேட்டிவ் பிளான் பண்ணி செட் பண்ணுறாங்க. ஒரு 3 மாதம் எல்லா டிவிலையும் உட்காந்து கூவுறாங்க. அது ரிசல்ட் ஒன்றுமே கிடைக்காம போகுது, அப்புறம் சைலண்ட் ஆயிடுறாங்க. அந்த மாதிரி தான் இப்போ எங்கள் முன்னாள் அமைச்சர் டெல்லிக்கு போகிறதும் அதை பற்றி இங்கே உருவாகின்ற பல கட்டுக்கதைகளும் கடைசியில் எண்ட் ரிசல்ட் ஒன்றுமே இல்லை, அது ஜீரோவாகத்தான் போகுது. அதனால் இது வந்து திரும்ப என்ன சொல்கிறது அப்படின்னீங்கன்னா, அதிமுகங்கிற ஆலமரத்துக்கு நீங்கள் எத்தனை வெடிகுண்டு வைத்தாலும் அதில் ஒன்றும் ஆகாது. நீங்கள் வைக்கிற வெடிகுண்டு எல்லாமே புஷ்வானமாக தான் போயிடும். ரெண்டாவது, இன்னொரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதிமுகங்கிற ஒரு இயக்கம் இருப்பது தான், தமிழ்நாட்டில் இருப்பது தான் ஒட்டுமொத்த தமிழர் நலனுக்கும் தமிழ்நாட்டு நலனுக்கும் தமிழ் மண் நலனுக்கும் அது பாதுகாப்பானது. இது அதிமுகங்கிற இயக்கத்துக்கு மட்டும் கிடையாது, அதிமுகவில் வேலை பார்க்குற தொண்டனுக்கு மட்டும் கிடையாது,
ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டு உரிமைகள் அத்துணையும், அது காவேரியா இருந்தாலும் சரி, முல்லை பெரியார் பிரச்சனையா இருந்தாலும் சரி, 69% இடஒதுக்கீடா இருந்தாலும் சரி, 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்ததாக இருக்கட்டும், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் கொண்டு வரப்பட்டதாகட்டும், உங்களுக்கு பிள்ளைகளுக்கு கணனி கொடுத்த திட்டமாக இருக்கட்டும், நாப்கின் கொடுத்த திட்டமாக இருக்கட்டும், நாங்கள் திட்டங்களை வரிசையே சொல்லிட்டு போகலாம். ஆனால் மிக முக்கிய முடிவுகள் இந்த 69% இடஒதுக்கீடெல்லாம் சமூக நீதின்னு பேசின, வாய்கிழியே பேசின கட்சி செய்யவில்லை, திமுக செய்யலை. ஆனால் அதையெல்லாம் உறுதியாக செய்து கொடுத்து அரசியலில் அதை ஏற்றி இன்றும் பல லட்சம் மாணவர்கள், அது சர்மா உள்பட பல லட்சம் மாணவர்கள், பல லட்சம் மாணவிகள் கல்லூரி செல்வதற்கும், மேற்படிப்பு செல்வதற்கும், வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கும், அவர்கள் அரசாங்க ஊழியர்களாக வேலையில் இன்று நீடிப்பதற்கும் அதிமுக ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்த 69% இடஒதுக்கீடு தான் காரணம். அப்படிங்கும்போது மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடும் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னா அது அதிமுகங்கிற ஒரு கட்சி ஆட்சியர் கட்டிலில் இருந்தால்தான் சாத்தியமானது. திமுகங்கிற ஒரு கட்சி இருந்தால் இங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கும். திமுக உங்க கையில் என்ன கொண்டு வந்து கொடுக்கும்னா மெத்தஃபெட்டமைனையும், கஞ்சாவையும், போதைப் பொருட்களையும், டாஸ்மாகையும் தான் தமிழக மக்களின் கையில் வந்து கொடுக்கும். 1,18,00,000 குடி நோயாளிகளை உருவாக்கியதான் அப்பா ஸ்டாலின் அவர்களுடைய சாதனை. அப்ப அந்த மாதிரி சாதனை வேண்டும் என்போர் நீங்க திமுக வாழ்கட்டும், திமுக வாழட்டும் சொல்லிட்டு அறிவாலய அல்சேஷன்கள் உள்பட அவர்களோடு மற்றவர்களும் சேர்ந்து பெண் நிறுவனமும் மற்றவர்களும் தூக்கி போடும் எலும்பு துண்டுக்கு நேரேட்டிவ் செட் பண்ணி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கலாம். ஆனா அதிமுகங்கிற ஒரு பேரியக்கம் இது 31 வருஷங்கள் ஆண்ட ஒரு கட்சியாக இன்னமும் எல்லா புயலையும் தாண்டி நிற்கின்ற ஒரு ஆலமரமாக, இந்த ஆலமரத்துக்கு மேல யாராலையும், அது மத்திய அரசு எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லா நீங்க இருந்துக்கலாம், மற்ற மாநிலங்களில் காட்டிய விளையாட்டுகளை இங்க காட்ட முடியாது. நீங்கள் அப்படி காட்டுவதாக நினைத்து கொண்டு உங்க கையால உங்க கண்ணை கொத்திக்கிறீங்க அப்படிங்கிறது தான் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது நீங்க அண்ணாமலையை மாத்துங்க, நீங்க யாரை வேணாலும் மாத்துக்கோங்க, ஆனா அதுக்கும் அதிமுகவுக்கும் எந்த சம்மதமும் இல்லை. கட்டுக்கதை எழுதுகிறவர்கள் கட்டுக்கதை எழுதுங்கள், அது உங்கள் விருப்பம். ஓகே, நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம்.